வணக்கம். இன்றைக்கு ORS எனப்படும் உடலில் நீர்ச்சத்து இழப்பை தடுக்கும் பொடியை எப்படி பயன்படுத்துவதென்றும் அதன் நன்மைகளை பற்றியும் பார்க்கலாம். ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன்ஸ் எனப்படும் ORS பொடியானது உப்பு சர்க்கரை சேர்ந்த கலவையாகும். இந்த கலவையானது ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் கலக்கப்பட்டு பொடியாக ORS என்ற பெயரில் மெடிக்கல் கடைகளில் கிடைக்கிறது. இந்த கலவையை நாம் வீட்டிலேயே தயாரித்து கொள்ள முடியும். வயிற்றுப்போக்கு, வாந்தி, காய்ச்சல் போன்ற சமயங்களில் உடலில் நீர்ச்சத்து குறைந்து நாவறட்சி, அதிக உடல் அசதி, சோர்வு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். என்னதான் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டாலும் கூட நீர்ச்சத்து குறைந்துவிட்டால் வயிற்றுப்போக்கு, வாந்தி போன்ற தொந்தரவுகள் விரைவில் சரியாகாத நிலையும் ஏற்படும். 1970ஆம் ஆண்டுகளில் பல லட்சக்கணக்கான மக்கள் காலரா போன்ற வயிற்றுப்போக்கு நோயால் பாதிக்கப்படும் பொழுது நீர்ச்சத்து உடலில் அதிகமாக குறைந்து உயிரிழக்கும் அபாயம் ஏற்பட்டது. அதன் பிறகுதான் உடலில் நீர்ச்சத்து தன்மையை அதிகரிக்கும் இந்த உப்பு சர்க்கரை கரைசல் பொடி கண்டுபிடிக்கப்பட்டு எடுத்துக்கொண்டதன் மூலம் இது போன்ற பாதிப்புகளில் இருந்து எளிதாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் மீண்டனர். இப்போது ORS பொடியை அருந்தும் முறை பற்றி பார்க்கலாம். தண்ணீரை நன்கு கொதிக்க வைத்து ஆறிய பிறகு இந்த ORS பொடியை அதில் குறிப்பிட்டுள்ளவாறு கலந்து தண்ணீருக்கு பதிலாக இதை அவ்வப்போது அருந்த வேண்டும். தொடர்ந்து வாந்தி, வயிற்றுப்போக்கு இருந்தாலும் கூட இதை அருந்திக்கொண்டே இருந்தால் விரைவில் இப்பிரச்சனைகளில் இருந்து மீண்டுவிட முடியும். அல்லது நாம் வீட்டிலேயே இக்கலவையை தயாரிப்பதாக இருந்தால் 6 தேக்கரண்டி சர்க்கரை அளவு மற்றும் அரை தேக்கரண்டி உப்பு எடுத்துக்கொண்டு 1 லிட்டர் காய்ச்சி ஆற வைத்த நீரில் கலந்து மூடி வைத்து கொண்டு அவ்வப்போது அருந்த வேண்டும். இந்த ORS பொடியை சரியான விகிதத்தில் நீருடன் கலந்து அருந்துவது மிக முக்கியம். குறைவான தண்ணீரில் அதிக அளவு பொடியை கலந்து குடித்தால் அது பாதிப்புகளை இன்னும் அதிகப்படுத்தி விடும். மேற்கூறிய வாந்தி, காய்ச்சல், வயிற்றுப்போக்கு போன்ற பாதிப்புகளில் இருந்து எளிதாக குணமடைய வைக்கும் இந்த மருத்துவ குறிப்பு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.